ஆர்பிஐ தொடர்ந்து வட்டியை குறைக்கும் போது ஒரு இன்வெஸ்டர்ஸ் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும், இந்த வட்டி குறைப்பு அவங்களோட ரிட்டர்ன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்க சார்? பாக்கி இப்போ யூஎஸ் எடுத்துக்கலாம், ஜப்பான் எடுத்துக்கலாம், யூகே, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள். இந்த வளர்ந்த நாடுகள்லாம் வந்து என்னென்னா வட்டி விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 5 years 10 years டவுன் த லைனில் வந்து டெட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இருந்தது. இன்றைக்கி வந்து மல்டி அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேன் இன்வெஸ்ட் இன் சில்வர், கோல்டு, இந்த மாதிரி நிறைய அவங்களும் புதுசு புதுசாக நிறைய வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரியான திட்டங்களில் வந்து சார் இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரும், ஆனால் க்ரோத் பெருசாக இருக்காதுன்றீங்க. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்க காசு எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட்டில் போடலாமா சார்? 15 மாதம் ஆச்சு, ஒன்றுமே ரிட்டர்ன் இல்லை, பேசாமல் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இருந்திருக்கலாம், இங்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு 2 years. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நம்ம ரிஸ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஈவன் தோ பிஎஃப் மணி சேஃப் மணியாக இருந்தாலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். இப்போ வந்து ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 1.5 yearsக்கு மேலே வட்டியை குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆர்பிஐ தொடர்ந்து வட்டியை குறைக்கும் போது ஒரு இன்வெஸ்டர்ஸ் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும், இந்த வட்டி குறைப்பு அவங்களோட ரிட்டர்னில் ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்க சார்? கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலி என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு அல்லது இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து எவ்வளோ பீரியட் சொல்லியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 year 2 yearsக்கு முன்னாடி ஒரு எப்படி போட்டிருக்கீங்க, அன்றைக்கி வந்து 7% 8% இருந்ததுன்னா அதுக்கு 7% 8% கொடுத்துருவாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் போடக்கூடியதுக்கு வந்து இப்போ குறையிற இதில் வந்து 7க்கு பதிலாக 6 அல்லது 6 அவ்வளோதான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு வந்து கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்க வழியே மேலே ஏறாது. மேலே ஏறினதுன்னா என்ன ஆகுனா, அது மாதிரி இறங்கிட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு 0.5% 1% வந்து ஏற்றலாம். பட் அகெயின் இட் வில் கம் டவுன். அதாவது லாங் டேர்ம் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்தியாவை பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு, ஓகேங்களா? இப்போ வந்து பாக்கி இப்போ யூஎஸ் எடுத்துக்கலாம், ஜப்பான் எடுத்துக்கலாம், யூகே, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள். இந்த வளர்ந்த நாடுகள்லாம் வந்து என்னென்னா வட்டி விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 5 years 10 years டவுன் த லைனில் வந்து நம்ம ஒரு வளர்ந்த நாடுக்கு வரும்போது இந்த வட்டி விகிதம் வந்து இன்னும் நாளுக்கு நாள் குறைஞ்சி தான் போகும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, அதனால தான் இன்றைக்கி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் கன்சிடரிங் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் அது சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலகி நின்றவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அண்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ஒரு ஈக்விட்டின்னு ஒன்று இருக்கும், டெட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இருந்தது. இன்றைக்கி வந்து மல்டி அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேன் இன்வெஸ்ட் இன் சில்வர், கோல்டு, இந்த மாதிரி நிறைய அவங்களும் புதுசு புதுசாக நிறைய வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரியான திட்டங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டில் ஒரு 10% வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓவர பீரியட் வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்கள தயார் பண்ணால் தான் வந்து அந்த இன்ஃப்ளேஷனே பீட் பண்ண முடியும். வெறும் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரிலே இருந்தாங்கன்னா மணி கேரண்டியாக இருக்கும், பட் வந்து அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. சார் இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரும், ஆனால் க்ரோத் பெருசாக இருக்காதுன்றீங்க. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்க காசு எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட்டில் போடலாமாங்க சார்? அவர் எப்படி யோசிக்கணுங்க சார்? ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒருத்தர் இவ்வளோ நாளாக போட்டிருக்காரு, இப்போ வந்து மார்க்கெட்டில் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னதுன்னா, அது வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன். அந்த ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குமே ஒழிய அது இறங்கவே இறங்காது. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் போடும்போது மார்க்கெட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறமா ஒரு 10% 15% கூட கீழே வரலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து மார்க்கெட்டுக்கு வரணும்னா மினிமம் ஒரு 3லேருந்து 5 வருஷம் வரையும் எனக்கு அந்த மணி தேவையில்லை, அதோடைய ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரலாம். அதர்வைஸ் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 2024 ஒருத்தர் வந்து
ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னதுன்னா, லெட்டஸ் அஸ்யூம் 10 லட்ச ரூபா போட்டிருந்தாங்க அப்படின்னதுன்னா, இன்னைக்கு 9.75லேருந்து 9 லட்ச ரூபா வரையும் அந்த வேல்யூ தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3%லேருந்து 10% வரையும் இறங்கியிருக்கு. ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, 15 மாதம் ஆச்சு, ஒன்றுமே ரிட்டர்ன் இல்லை, பேசாமல் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இருந்திருக்கலாம், அங்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இந்த 10%க்கும் சேர்த்து வச்சு மார்க்கெட் கொடுத்துரும். ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து எப்படின்னா, மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. யாராவது ஒருத்தர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இங்கே வரணும்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன், இன்பிட்வீன் அதோடைய ஏற்ற இறக்கம் என்னை வந்து பாதிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வரலாம். அதர்வைஸ் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சார் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், ஃபிக்ஸட் டெபாசிட் வரணும்னா லாங் டேர்முக்கு வராதவங்க வரலான்ட்டு. இப்போது வேலைக்கு போகிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் பிஎஃப் பிடிக்கிறாங்க, அது ஒரு நல்ல அமௌண்ட்டு. அப்படிங்கிறப்ப பிஎஃப்ல இருந்தும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பர்சனலாக பிஎஃப்ல வச்சுருக்க அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்து மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமாங்க சார்? ஏன்னா இனிமேல் பிஎஃப்கான வட்டியும் குறையுன்றது தான் எல்லாரோட இதுவும். ஏன்னா ஆர்பிஐ வட்டியை குறைக்கும் போது பிஎஃப்கான வட்டியும் குறையும். இப்போ நான் எப்படி பிஎஃப்ஐ எடுத்து மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணலாமாங்க சார்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பிஎஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 8% உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 8% கிடைக்குது. மியூச்சுவல் ஃபண்டுடைய லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அல்லது இந்த ரோலிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, எவ்ரி 5 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஆவரேஜாக இட் ஒர்க்ஸ் அரௌண்ட் 12%. ஸோ தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி நீங்கள் 12% வந்து இந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தெர் இஸ் நத்திங் கால்டு கேரண்டி, பட் ப்ராபபிலிட்டி வைஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சார் நான் பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 8% நாளைக்கு கம்மியாயிடும், அதனால் எனக்கு வந்து ஐ எம் ரெடி டு டேக் இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரிவார்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் 1 இயர் 2 இயர்ஸில் நீங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி ஐயோ நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் கோ பேக் டு அங்கே போகிறீங்க அப்படின்னதுன்னா தட்ஸ் நாட் த ரைட் இது. ஸோ இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்கிறத விட இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் டெலிவர்ட் ரிட்டர்ன் இன் த லாங் டர்ம், அது எப்போதுமே கொடுத்துட்ருக்கு. அண்ட் இந்தியா ஆஸ் அ க்ரோயிங் எக்கானமி இன்னும், அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, லாஸ்ட் 10 வருஷத்துடைய க்ரோத்தை விட நெக்ஸ்ட் 10 இயருடைய க்ரோத் வந்து ஈக்குவல் ஆர் மோர். அப்போ லாஸ்ட் 10 வருஷத்துலேயே நமக்கு இந்த ரிட்டர்ன் கிடைச்சிருந்ததுன்னா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்கள் இதை வந்து தரவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா. இது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பார்க்குற ஆளுங்கள்லாம் வந்து பாரு இவர் தப்பாக கைட் பண்ணுறாரு, ஃபிக்ஸட் டெபாசிட்டை கொண்டு போய் அங்கே போடுறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரியாது. இப்போ நானும் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ண முடியும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த 4%ங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் டிஃப்ரென்ஸு. அதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஆனால் நீங்கள் பிஎஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணலான்றீங்க. பிஎஃப்ங்கிறது நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் பிஎஃப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஒரு சேஃப்டி மணி எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்க ப்ராடக்ட்டில் போடலாமா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான அது வந்து என்னென்னா, சேஃப்டிங்கிறது ஒன்று. இன்னொன்று நம்ம என்ன பார்க்கோம்னா, வாட் இஸ் பிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம். நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு நம்ம ரிட்டையர் ஆகிற வரையும் 58 வயசோ 60 வயசு வரையும் அந்த பிஎஃப் மணி இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து நார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை அப்படின்னதுன்னா அவங்களுக்கு பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மினிமம் டியூரேஷனே 15 வருஷம். அதுக்கப்புறம் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, வெதர் இட் இஸ் அ பிஎஃப் ஆர் பிபிஎஃப் விச் இஸ் அ லாங் டர்ம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நம்ம ரிஸ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஈவன் தோ பிஎஃப் மணி சேஃப் மணியாக இருந்தாலும் எனக்கு 35 வயசு தான் சார் ஆகுது, இல்லை 40 வயசு தான் ஆகுது, எனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிஎஃப்பில் வந்து லெட்டஸே எனக்கு வந்து அதில் 100 ரூபாய் இருக்குது, அதில் வந்து எனக்கு 50 ரூபாய் எடுத்துக்கலாம். நான் இந்த 50 ரூபாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பாக்கி நாளைக்கு என் குழந்தையுடைய மேரேஜோ எதுவோ அதுக்கெல்லாம் எனக்கு பிஎஃப்ஏ தேவையில்லை, அல்லது வீடு கட்டுறதுக்கெலாம் தேவையில்லை. நான் ஐ எம் கன்சிடரிங் திஸ் மணி ஒன்லி ஃபார் த ரிட்டையர்மெண்ட்.
அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, நீங்கள் அந்த ரூ. 50 எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு பிஎஃப்ல இருக்கக்கூடிய ரிட்டர்னை விட இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இப்போ பிஎஃப் எடுத்துட்டு வரவங்க என்னெல்லாம் கவனிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ள வரணும் சார்? ஓகே. பிஎஃப் எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் அப்பிடைட். இவ்வளவு நாளாக வந்து மார்க்கெட்னாலே ஒன்றுமே தெரியாது. அண்ட் ஈவன் பிஎஃப்ல கூட நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுறதே கிடையாது. எப்போயாவது ஒன்ஸ் இன் அ வைல் என்ன அமௌண்ட் இருக்குன்னு செக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருந்த பர்சன் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னதுன்னா, உங்களை சுற்றி எல்லாரும் மார்க்கெட் மேலே போச்சு, கீழே போச்சு, ட்ரம்ப்பு இதாச்சு, டேரிஃப் வருது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது மார்க்கெட் மேலே கீழே போகும். அது வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்பை வந்து அது பாதிக்காமல் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து இங்கே வரலாம். இல்லை அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னதுன்னா தேவை கிடையாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, நீங்கள் அதோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு 3 months 6 months 1 yearல டிட்டர்மின் பண்ணக்கூடாது. தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி 1 year நெக்ஸ்ட் 1 year நீங்கள் போட்டதை விட கம்மியாக போகிறது கூட சான்ஸ் இருக்குது. லைக் லாஸ்ட் 15 months நடந்த மாதிரி அதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை வந்து ஒரு 3 years அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா டெஃபினட்டாக வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் இப்போ பிஎஃப்ல வந்து ஒருத்தர் புதுசாக வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு ஒரு சம்பளத்தில் ஒரு 12% பிடிப்பாங்க. இப்போ நான் அதை மொத்தமாகவே கொண்டு வந்து இங்கே போட்டுறதா, இல்லை கம்பெனியில் பேசி ஒரு போர்ஷன் அமௌண்ட் அங்கே போட்டுட்டு மீதி அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்து போடணுமா சார்? பிஎஃப் வச்சுக்கணுமா வேண்டாமா சார்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஃப் வச்சுக்கலாமா முடியலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. அதாவது என்னென்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் பிஎஃப் இருக்கீங்கன்னா பிஎஃப்ல வந்து மினிமம் 5 years ஆனால் மட்டும்தான் வந்து அது வந்து உங்களுக்கு வித்ட்ராயலே அலவுடு. 7 yearsக்கு வந்து நீங்கள் லோன் அதுக்கப்புறமான நீங்கள் லோன் எடுக்கலாம். நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸே பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, பிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years 7 years ஆனால் மட்டும்தான் அந்த மணியே எடுக்க முடியும். அதுக்கும் வந்து நீங்கள் ஹவ் டு டெல் த ரீசன். நான் வந்து வீடு வாங்குகிறேன், குழந்தையோட எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் இருந்தால் மட்டும்தான் அங்கேருந்து மணி எடுக்க முடியும். இது வந்து ஒரு விஷயம். அதனால் நான் வந்து பிஎஃப்ல இவ்வளோ நாளாக போட்டுட்டு இருந்தேன், ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடுறேன்னா அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. இது வந்து ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து என்னென்னா, பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி என்னென்னா, இன்றைக்கி வந்து அன்லைக் நம்மளுடைய முந்தைய தலைமுறைகள் அவங்க ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்ப்பாங்க, கடைசி வரையும் அதே ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க. தே வில் நாட் மூவ் ஜாப். எய்தர் இட்ஸ் அ கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட்டாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா யாருமே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் இருக்கிறது இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அப்போ அந்த வேலை பார்க்கும்போது பிஎஃப் அக்கௌண்ட் இஸ் கிரியேட்டட். ஒரு 4 years 5 years நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த 5 yearsல லெட் அஸ் அஸ்யூம் ஒரு 2 lakh rupees வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா, நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதே அக்கௌண்ட்டை வந்து புதுசாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னதுன்னா, இதே அக்கௌண்ட்டில் இவ்வளோ நாளாக கம்பெனியில் பணம் போட்டுட்டு இருந்தவங்க 2வது கம்பெனிக்காரங்க அதிலேயே பணத்தை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை வந்து ஏ எம்ப்ளாயி போட்டாங்க, அப்புறம் பி எம்ப்ளாயி, சி எம்ப்ளாயி, டி எம்ப்ளாயர்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒவ்வொருத்தரும் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 5 வருஷம் முடிஞ்சது இல்லையா, அந்த மணி அப்படியே அந்த மணி வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அந்த மணியை எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் போட்டுடலாம். அடுத்து இன்னொரு இடத்துல இருக்கு இல்லையா, அதை கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் அது எப்போ 4 வருஷமோ 5 வருஷமோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இதை எடுத்து பண்ணணும். ஆனால் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கணும். சார் நீங்கள் சொன்னீங்க, நான் அந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணேன், கடைசியில் என்ன ஆச்சுன்னா 5 years எடுத்தேன்னா, அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு செலவு வந்தது, வீடு வாங்கிட்டேன், அல்லது ஒரு 2 வீலர் வாங்கினேன், அல்லது ஏதோ ஒன்று பண்ணேன், அது போயிடுச்சு. இன்னொரு இதில் வந்ததில் நாங்கள் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிட்டோம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னதுன்னா, இட் இஸ் பெட்டர் டு பி இன் த பிஎஃப் இட் செல்ஃப். ஸோ இங்கே வந்து டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஎஃப்ல வந்து என்ன உங்களுக்கு எடுக்க முடியாது அப்படிங்கும்போது இந்த டிசிப்ளின் கிரியேட் ஆயிருக்கு. நீங்கள் என்ன, அதாவது ரிட்டர்ன் கம்மின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டு அதே சமயத்தில் வந்து நீங்கள் டிசிப்ளின் இல்லாமல் எதுவுமே சேர்க்க முடியலன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து பிஎஃப்லேயே இருந்திருக்கலாம். அதனால் பிஎஃப்லேருந்து அங்கே மூவ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி வெரி டிசிப்ளின். எப்படி அந்த மணி அங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக இங்கே இருக்குது. அந்த மணியை தொட முடியாது, இதை நான் தொட மாட்டேன். அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நீங்கள் மணியை கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து இந்த மணியும் போச்சு, பிஎஃப் மணியும் போச்சு, அது மாதிரி பண்ணக்கூடாது.
இப்போ வந்து நீங்க பிஎஃப்லேருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கான என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா பிஎஃப்பும் வந்து அவங்க கலெக்ட் பண்ற மணிய மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி எம்ப்ளாயீஸ்க்கு ரிட்டர்ன் குடுக்குறாங்க. அப்ப ஏன் நான் தனியா நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப் டு 15% வரையும் தான் மார்க்கெட்ல போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பிஎஃப் கலெக்ட் பண்ணக்கூடிய மணியில இந்த பிஎஃப்ஆர்டிஏ அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் வந்து போடக்கூடிய மணி வந்து மேக்ஸிமம் 15%. ஒன்று. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா, அதில் வந்து அதிக ரிட்டர்ன் கிடைச்சாலும், கம்மியான ரிட்டர்ன் கிடைச்சாலும், அதை உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதில்ல. புரியுதுங்களா? அதாவது கலெக்ட் பண்ண மணிக்கு அவங்க வந்து தே ஆர் கிவிங் ஒன்லி த ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஸோ அதனால அவங்க மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது, அவங்களுக்கு தான் பெனிஃபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசியில் நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னதுன்னா, எல்ஐசி வந்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓகே எல்ஐசி சேஃபு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மணியை கொடுக்குறீங்க. ஆனால் அந்த மணியை வந்து அவங்க எல்லா மணியுமே போய் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸில் போடுறது. எல்ஐசி இஸ் இன்வெஸ்டிங் பிக் டைம் இன் த மார்க்கெட் அண்ட் எஸ்பெஷலி எப்பப்பெல்லாம் மார்க்கெட் டவுனாக இருக்கும்போதோ அங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ எல்ஐசி இஸ் மேக்கிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் மணி உங்களுடைய மணியில் இது பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்லாம் வந்து அவங்க உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா எல்ஐசியில் என்டவுன்மெண்ட் பாலிசியில் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஸோ 6%, 7%, 5%ன்னு அந்த பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அந்த மணியில் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ சேம் திங் வந்து என்னென்னா, உங்களுடைய பிஎஃப் மணி ஒரு 15% வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. அதனால தான் நம்ம என்ன, அதே சமயத்தில் பிஎஃப்லேருந்து நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய என்டையர் 100 ருபீஸும் அது வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதனால தான் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்ட் ரிட்டர்ன். இங்கே ஒரு 8%னா அங்கே ஒரு 12%ங்கும் போது 4%ங்கிறது இட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன். அண்ட் ஓவர் பீரியட் வந்து இதிலேயே ஒருத்தர் ட்ராவல் பண்ணி வந்ததுன்னா 8 தான் இருக்கும். இந்த காம்பினேஷனில் இன்னொருத்தருக்கு 10% வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூங்க சார். பிஎஃப் பத்தி டீட்டெயில்டா பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.